மக்களே, பிக் பாஸோட 4th ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல நான் தான் சொன்னேனே, பிரஜனோட ஆட்டிடியூடும் திமிருத்தனத்தையும் இந்த ப்ரோமோல பாத்தீங்களா? நான் படிச்சு எல்லா நாளும் சொல்லிட்டு இருக்கேன். என்ன வந்து கேள்வி கேட்டீங்க நீங்க எல்லாம். தெரியுதா எப்படியாப்பட்ட திமிரு? ஒரு ஹோஸ்ட் பேசிட்டு இருக்காரு, அதுக்கு மரியாதை கொடுக்காம அப்படியே உட்காந்து முறைச்சு பாக்குறது, முறைப்பு காட்டுறது. என்னது இது? வாட் இஸ் திஸ் பிஹேவியர்? ஸோ இதெல்லாம் ஆண்டவரா இருந்தா என்ன பண்ணுவாங்க? ஓப்பன் த டோர், வெளியே போ, நீ யார் நீ அப்படின்னு வெளியே அமுச்சு விட்டுருப்பாங்க இந்நேரம். அதே கமல் சாரா இருந்தா அவன் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க மாட்டார். அந்த கண்டஸ்டன்ஸ்ன்ற பேர்ல வெளியே அமுச்சு விட்டுருப்பாங்க. மதிச்சு ஒருத்தன் பேசி அட்வைஸ் பண்ணிருக்காங்க, நெக்கலா திமிருத்தனமா பதில் சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ரொம்ப தப்பு. அதுல விஜேஸே கோவப்படுறதே பெரிய விஷயம். அதுல கோவப்பட்டு காண்டாகிற அளவுக்கு பேசியிருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்ன்றத பாருங்க. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசுவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், எனக்கும் உதவியா இருக்கும். மறந்துடாதீங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ விஜேஎஸ் வந்து பிரச்சனை அட்ரஸ் பண்றாரு. நான் பிபி கிட்ட சொல்றேன், கதவு திறந்த 2 நிமிஷம் கதவு திறந்து வைக்கிறேன் சொல்றேன், சேது கிட்ட சொல்றேன். என்னது இது? வண்டி என் பக்கம் வந்துச்சுன்னா கண்டம் ஆயிடும். முதல்ல நீங்க யார் சார் அதை சொல்றதுக்கு? நியாயமான கேள்வி தானே. பிக் பாஸை விட்டு நீ போறதுக்கு நீ யார் பாப் சொல்றது? நீங்க யார் சொல்றதுக்கு முதல்ல ரைட்ஸ் யார் கொடுத்தா? உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? ரைட்ஸே கிடையாது. அதுல வேற சேதுன்னு சார், சேது நாட் சார்னு பதில் சொல்லணும். ஆரம்ப ஸ்டேஜ்ல விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு, இங்க சேதுக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது, சார்னு பதில் சொல்லணும். சேதுன்னு உங்களுக்கு பேசுறதா? ஷோல இருக்கீங்க, உங்க நட்பு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வெளியே வச்சுங்க, ஷோக்கு வெளில வச்சுங்க, வீட்டுக்குள்ள வச்சுக்கூடாதுன்னு அவரே சொல்லிட்டாருல. அப்புறம் என்ன சேது உங்களுக்கு? சேது கிட்ட சொல்றேன், பிக் பாஸ் கிட்ட சொல்றேன். வண்டி என் பக்கம் திரும்பிச்சுன்னா கண்டமா என்ன மிரட்டு, த்ரெட்டனிங். இதுக்கே கார்டு கொடுத்து வெளியே அனுப்பணும். ஸோ எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ரெட் கார்டு கொடுத்து உடனே வெளியே போ த்ரெட்டன் பண்றாரு சார். ஒருத்தர்கிட்ட இல்ல. இந்த பாருங்க, ஹோஸ்ட் கிட்ட நடந்துக்கிற பிஹேவியர் எப்படி இருக்கு? முறைக்கிற மாதிரி ஹோஸ்ட் கிட்ட, வியானா கிட்ட, சுபிக்ஷா கிட்ட, எப்படி பெண்களிடம் வியானா சுபிக்ஷா கிட்ட, விக்ரம் கிட்ட, கமருத் யார் பேச வராங்களோ அவங்க கிட்ட நடந்துக்கிற பிஹேவியர் என்னது? வெரி ஒஸ்ட் பிஹேவியர். இந்த திமிருத்தனத்தெல்லாம் அடக்கி உட்கார வைக்கணும். ரொம்ப தப்பு மக்களே. இது வந்து பிக் பாஸ் கேமுக்குன்றது இல்ல, இது வீட்டுக்கு வெளிலுமே இது மாதிரி இருக்கக்கூடாதுன்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்படி இருந்த நபர் இங்க பாருங்க எப்படி வீட்டுக்குள்ளேயே. ஸோ ஒரு விஷயத்தை எப்படின்னா அது கேட்கணும். அதுல வேற கண்டமாயிருன்னா என்ன பண்றாரு அவரு? கண்டமாயிருன்னா என்ன பண்ணுவார்? முதல்ல என்ன பண்ணுவாருன்னு சொல்லுங்க. கண்டமாயிரமாவே முதல்ல நீங்க யார் சார் அதை சொல்றதுக்குன்னு ஒரு நியாயமான கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன். பதிலே வராது. ஒரு கரெக்டான ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னா ஒரு வாயிலிருந்து அந்த பேப்பர் கிட்ட இருந்து பதிலே வராது. உடனே சார் நீங்க சொன்னது எதுவுமே நான் சொல்லல சார், நான் இப்படிதான் சார், நீங்க இப்படிதானே வெளியே வந்துருங்க சார். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படி இருக்காதுங்க. பிக் பாஸ் வீட்டுக்குன்னு ஒரு வரைமுறைகள் இருக்கு, ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கு. அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நீங்க வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா இருங்க, இல்லைன்னா இப்பயே கெட் அவுட். யாரும் வந்து உங்களை மொய் வச்சோ இது வச்சோ அழைக்கல. இப்பயே விட்டு வெளியே போங்க. யார் உங்களை இருக்கு சொன்னா? கிளம்புங்க, கோ அவுட். முதல்ல திறந்துருக்கணும். விஜிஎஸ் என்ன பண்ணிருக்கணும்? டோர் திறந்துருக்கணும். உடனே பிக் பாஸ் ஓப்பன் த டோர், கிளம்பிடுற மாதிரி ஒரு சில சம்பவத்தை செஞ்சுட்டு இருக்கணும். உட்காந்துன்னு இப்படிதான் சார்ன்ற மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காரு. ஆனா அந்த இடத்துல விஜிஎஸ் போட்ட டைலாக் எனக்கு நல்லா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கூவுங்க நான் கேட்கறேன். எப்படி கொஞ்ச நேரம் நான் கூவுங்க நான் கேட்கறேன். விஜிஎஸ் ஹேண்டில் பண்ண விதமா எனக்கு பிடிச்சிருந்தானா டோரை ஓப்பன் பண்ணி வெளியே அமைச்சிருக்கணும். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் வெளியே அமைச்சிருந்தா. ஆனா கொஞ்சம் நேரம் கூவுங்கன்ற மாதிரி அவர் பேசுற டோன்லயே அவருக்கு வச்சாரு பாத்தீங்களா? ஆப்பே கூ கத்துற, நீ கத்து அப்படின்ற மாதிரி கத்த விட்டு வந்து சேரை போட்டு உட்காந்து கேட்கறேன்னு கேட்டாரு பாருங்க. அந்த மூமெண்ட் நல்லா இருந்தது. எதை சொன்னா பிரச்சனைக்கு ட்ரிகர் ஆகும்னு தெரியும். புரியல சார், சண்டை போடுன்றீங்க, சண்டை போடலைன்னா சொல்றீங்க, சண்டை போட்டா தப்புன்றீங்க. நான் பேசுறதே தப்பு. ஆமா, பேசுறது தப்பா பேசினா தப்புன்னு தான் சொல்லுவாங்க. நீ பேசுறது தப்பா பேசிட்டு ரைட்டுன்னு சொல்ல முடியுமா? என்னென்ன பேசுறாங்க இந்த சாண்ட்ராவும் பிரச்சனை எவ்வளவு மோசமா பேசுறாங்க தெரியுமா மக்களே? அடுத்தவனோட ப்ரொஃபஷனை, அடுத்தவனோட வாழ்க்கையை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. அதை விட்டு ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட், ஏகப்பட்ட வார்த்தைகள் வர்றது ரைட்டா? ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. இதுல இவங்க வாழ்க்கைனா மட்டும் அவங்களுக்கு அவ்வளோ விஷயம் தோணுதுல. என் வாழ்க்கை என் இதுன்னு தோணுதுல. அடுத்தவனோட வாழ்க்கை, அடுத்தவனோட லைஃப்ன்றது மட்டும் தோணாது. உங்களுக்கு மட்டும் தான் வாழ்க்கை இருக்கு. இந்த வீட்டுல இந்த மத்தவனுக்கு எவனுக்கும் வாழ்க்கை கிடையாது, லைஃப் கிடையாது. அப்படியாப்பட்ட வார்த்தைகள் சகட்டமே நீங்க பேச வேண்டியது. எப்படி சகட்டமே நீங்க பேச வேண்டியது? புரியலையே. ஒண்ணு நீ சண்டை போறதுக்குன்னு ஒரு நியாயம் தர்மம் இருக்கு. நியாயத்துக்கு சண்டை போடு. ஏன் யாருன்னா ஒன்னா சண்டை போடுவேன்னா இதுன்னா தப்புன்னு சொன்னா தப்பா பண்ணா தப்புன்னு தான் சொல்லுவாங்க. இல்ல ரைட்டுன்னு அந்த தாம்பளை தட்டு எடுத்து கரெக்டா தான் பண்ணிருக்குன்னு ஆர்த்தி எடுக்கணுமா வீக்கெண்ட்ல? புரியல எனக்கு. பிரச்சனையே ஆர்த்தி எடுத்து அப்படியே நெஞ்சில் குங்குமம்லாம் வச்சு விடணும் போல இருக்கு. அப்பதான் வந்து கரெக்டுன்னு ஒத்துப்பாரு போல. பேசுறது அனைத்தும் ஏடா கூடமா மோசமான ஸ்டேட்மெண்ட். இதுல வந்து தப்புன்னு சொல்லாம கொஞ்சம் அவங்க கூப்பிட்டு வச்சு அடுத்து நான் உங்களை விஜிஎஸ் காண்டாயிட்டார். அந்த இடத்துல காண்டாயிட்டு சிப்போ அப்படின்ற மாதிரி தூக்கி ஒரு இது போட்டதா இருக்கட்டும், சேரை தூக்கி போட்டதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து லிட்டரலி கிவிங் ஸ்லாப் ஆன் யுவர் ஃபேஸ்.
செருப்படி கொடுத்த மூமெண்ட் தான். சேரை தூக்கி அடிச்சதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் உங்களை சண்டை பெடான்னு சொல்லலை. அதுல என்னன்னா உங்களுக்கு உண்டான நாகரிகத்தை மெயின்டைன் பண்ணுங்க, சண்டை போடுங்க, நாகரிகமா பேசுங்க, யார் வேணான்னா அப்படின்றத சொல்லிட்டு கோட்டை கைட்டுறாரு. கோட்டை கைட்டிட்டு ஒரு பக்கம் காண்டாயிட்டார் போல விஜிஎஸ். வச்சுதான் செஞ்சு விட்டுருக்காரு, வச்சு செய்ன்னு செஞ்சுதான் விட்டுருக்காரு. இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல தகவல் வருது. அடுத்த இந்த ப்ரோமோக்கு அப்புறம் வர 2 வீடியோ வரும். 2 வீடியோலாம் உங்களுக்கு என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்ற அப்டேட்ஸ் வந்துடும். தொடர்ந்து நேஷனல் நியூஸ் சேனலோட இணைஞ்சிருங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் கைஸ்.